கிட்ட வராத. இது எதுவும் உண்மை இல்லை, இது எதுவும் உண்மை இல்லை, இது எதுவும் உண்மை இல்லை, இது எதுவும் உண்மை இல்லை. வேறு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து நடக்கிறது உண்மை இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுங்க. வில் பி ஆல் ரைட் சூன். ஹலோ, சொல்லு. நைட் ஏன்டா கால் அட்டன் பண்ணல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான். பிஸியா? நானும் பார்த்தேன். குடிச்சிட்டு அந்த அறிவோட ஆள் அசிங்கமாக பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். ஏய், அசிங்கமாக எங்கடி பேசணும்? அவன் ஆள் ஏதோ கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஆமாம், நீ எப்படி கேட்ட? போதில் நீ தெரியாமல் கால் அட்டன் பண்ணல, அப்போதான். ஐயோ, அது லைட்டாக தான்மா. இங்கே பாரு, லைட்டோ டைட்டோ தப்பு தான்டா. அது இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது. அதுக்காக நான் ஒன்றும் அடிக்ட் இல்லைண்ணா. பைரவ், கைண்ட்லி ட்ரை டு அவாய்ட் தட் ஷிட். நீ தினமும் இப்படி குடிச்சிட்டு இருந்தீன்னா என்ன ஆகும்னே தெரியாது. ஐ வில் ட்ரைடி, ஐ ட்ரை. சரி, சாப்பிட்டியா? சாப்பிடணும். நீ போய் சாப்பிடுடா. அப்புறமா மறக்காமல் டேப்லெட் போடு. நைட் டேப்லெட் போட்டியா? தென் நத்திங். டி, காலைல ஏதாச்சும்? ஆமாம், நைட் டேப்லெட் போட்டல. ஓகே, முன்ன மாதிரிலாம் பெருசாக இல்லைடி. நீ ஃப்ரீயாக விடு. சரிடா, நான் அப்புறமா பண்ணுறேன். டேக் கேர். லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஹலோ. ஹலோ மச்சான். சொல்கிறா. மச்சான் ருத்ரா. அந்த பேரை சொல்லாதன்னு எத்தனை வாட்டிட்டா சொல்கிறது? நேற்று நைட்டு தான் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அது டெய்லியும் தானே நடந்துட்டு இருக்கு. அவனை ஒருத்தனால கூட பிடிக்க முடியலன்றது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுலேயும் அவன் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஆர்ட் பை ருத்ரான்னு எழுதிட்டு போகிறான்ல, அதை நினச்சா எனக்கு இன்னும் வெறியாகுதுடா. நீ அதை பற்றிலாம் ஒன்று யோசிச்சுட்டு இருக்காத. எப்பட்றா யோசிக்காமல் இருக்கிறது? அவனை நேரில் பார்த்த ஒரே ஆள் நான் தான். டேய், அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? நீ நேரில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அப்படியே போதும்டா. இப்போ தான் திவ்யா கிட்ட பேசினேன். அவள் என்கிட்ட ஒன்று சொன்னான். என்னது? ஆனால் அவள் அதை உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாலே. டேய், சொல்கிறா. நைட் நடந்த மர்டர் எங்கன்னு தெரியுமா? எங்கே? உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான். உண்மையாவா? ஆமாண்டா. மாடு நடந்த டைமு ஒரு 11லேருந்து 11:30க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது எதுக்கு உனக்கு? டே மச்சான், நான் உன் சேஃப்டிக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். வீட்டிலேயே சேஃபாக இரு. ஒரு வாரத்துக்கு நைட்டில் வெளியே வராது. உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. இப்போ நான் இருக்கிற கண்டிஷனுக்கெலாம் பண்ணுவேண்ணா? சரி, நம்ம பார்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? அதானே பார்த்தேன். உங்ககிட்ட சொன்னதே தப்பாக போச்சு. நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுதான் இப்போ நீ ஒரு நோயால் அவஸ்தைப்பட்டு இருக்க. அது நோயெல்லாம் இல்லைடா. நான் நம்ம கிளம்புன டைம் தான் கேட்டேன். ஒரு 10:40 இருக்கும். சரி. அப்போ சரி, உடம்பு பார்த்துக்கோ, சேஃபாக இரு. பை மச்சான். பாய்டா. டென் 40க்கு அங்கேருந்து கிளம்புனோம். 11லேருந்து 11:30க்குள்ளே மர்டர் நடந்துக்குது. நம்ம போதையில் வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தோம். 11:40க்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் ஏதாச்சும் பார்த்தோமா? ஐயோ வேணாம்ப்பா, ஆல்ரெடி அவஸ்தைப்பட்டதே போதும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மாதவ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாயாஜலம் எபிசோட் நம்பர் 23 என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனோட கதை தான். ஏய், நீங்களுமாடா? ஹாய் காய்ஸ்,
இது மாதவின் மர்மதேசம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ராஜாக்கும் ராஜாவோட வேலைக்காரனுக்கும் நடந்த கதை. இது ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரியாலிட்டியோட ஒத்து போகும், அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நல்லது. இந்த கதையில் ஒருத்தர் மாதிரி 2 பேர். அதில் ஒருத்தர் சாரி கைஸ், தெரியாமல் 2வது எபிசோடுக்கு போயிட்டேன். இந்த கதையில் ஒரு சைக்கோத்தனமான ராஜா இருக்கார். சைக்கோத்தனம்னா என்னை தவிர இந்த ஊரில் யாருமே இருக்கக்கூடாது, இந்த ஊர் எனக்கே சொந்தம்னு ஒரு ஊரையே கொண்டு தான் மட்டும் வாழ்கிற ஒரு ராஜா. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் வயசாகி போனாலும் அவருக்கு உதவி செய்ய ஒரு ஆளாவது வேணும்னு அவர் கோட்டையில் வேலை செஞ்ச ஒரு சின்ன பையனை அவர் வேலைக்காரனாக வச்சுக்கிட்டார். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. தான் சுயநலத்துக்காக அந்த குடும்பத்தையும் கொண்டுட்டார். ஆனால் அவர் உயிருக்கும் மேலே பார்க்குற ஒரு நாயை வளர்க்குறாரு. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஷேலாய் ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோரியோட ஒன்லைனை பார்த்தோம். இப்போ ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளேவை பார்க்க போகிறீங்க. இப்போ ராஜாவோட வேலைக்காரன் ராஜாக்காக பலன் நறுக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு பின்னாடி திடீர்னு காத்தடிக்கிறத அவனால் உணர முடியுது. கூட ஒரு அமைதியும் உணர முடியுது. அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரனோட அறையிலிருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்குது. அந்த வேலைக்காரனும் மெதுவாக போய் அறையோட கதவை திறந்து பார்த்தா அங்கே ராஜா படுத்துட்டு இருக்காரு. ராஜா அவன்கிட்ட ஊர் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னவர் அவன் அறையில் என்ன பண்ணுறாருன்னு யோசிக்கிறான். இப்போ பயத்தில் இருக்க அந்த வேலைக்காரன் ராஜாவை கூப்பிட்டு பார்க்குறான். யார் இது? இப்போ ராஜா மறுமுகத்தோட அவன் கிட்ட வந்து ஓரமாக உட்கார்றான். இப்போ ராஜாவோட காலடி சத்தம் வேலைக்காரன் கேட்குது. ராஜா அவன் இருக்க அறையை நோக்கி வராரு. இப்போ அறையோட கதவை மெதுவாக திறக்கிறாரு. கதவை திறந்த ராஜா இப்போ அந்த வேலைக்காரனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. வேலைக்காரனால இப்போ தப்பிக்கவே முடியாது. ராஜா வேலைக்காரனை கொண்டுட்டாரு. ஆமாம், ராஜா வேலைக்காரனை ஏன் கொள்ளணும்? காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பைரவ்? சொல்கிறேன். ஒரு நாள் ராத்திரி வேலைக்காரன் கோட்டையிலிருந்து அவன் வீட்டுக்கு அவசரமாக கிளம்புனான். அப்போ அங்கே ராஜாவோட நாய் குறுக்கில் ஓடி வந்ததுனால அது மேலே ஏற்றி அந்த நாயை கொண்டுட்டான். அது வெறும் நாய் தானே? இதை தெரிஞ்ச ராஜா அவனை ஆளாடையாளம் தெரியாத அளவுக்கு கொன்று சதிச்சிட்டார். ராஜா வேலைக்காரனை அப்படி அடையாளம் தெரியாத அளவுக்கு ஏன் கொன்னாருன்னா அது வெறும் நாய் தானே அப்படின்னு கேட்டது அவரோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இதுதான் இந்த கதையோட முடிவு. கடைசியில் அந்த ஆள் பார்த்த எதுவுமே உண்மை இல்லை, இலூஷன் தெரியாமே செத்துட்டான். இதுதான் மாயாஜாலம் 23rd எபிசோட கிளைமேக்ஸ். அந்த நரேஷன் பை
எனக்கு இவ்வளோ நேரம் ரிப்பீட்டடாக இல்யூஷன் வந்ததில்லை. நைட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கதவுல டாப்பால் ஒழுங்காக போடலை. காலையில் வீட்டுக்குள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. இது எதுவும் பொய் இல்லை, உண்மை. இது எதுவும் பொய் இல்லை, உண்மை. தெருவில் தொடர்ந்து 2 நபர்கள் ருத்ராவினால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று மக்கள் அனைவரும் பீதியில் உள்ளனர்.